ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஏசியன் ஆர்கனைசேஷனுக்கு பார்த்துருவோம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்னென்ன ஏசியன் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொல்லிடுறேன், அப்புறம் ட்ரிக்கு சொல்கிறேன். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன், அப்புறம் சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், சார்க் அமைப்பு நாடுகள் அப்படின்லாம் முடிச்சிருக்கோங்க. சார்க் இது 5 தான் வந்து ஏசியன் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. இப்போ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்குன்னு சொன்னோன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. அது வந்து மணிலா, பிலிப்பைன்ஸில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி தனித்தனியாக ஃபஸ்ட்டு சொல்லிடலாம், அப்புறம் வந்துட்டு சொல்கிறேன். ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எங்கே இருக்குன்னா மணிலா, பிலிப்பைன்ஸில் இருக்குது. ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து எங்கே இருக்குன்னா பெய்ஜிங், சீனாவில் இருக்குது. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அது எங்கே இருக்குன்னா ஷாங்காய், சீனாவில் இருக்குது. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் இது எங்கே இருக்குன்னா ஜகார்ட்டா, இந்தோனேசியாவில் இருக்குது. சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், சார்க் எங்கே இருக்குன்னா காத்மாண்டு, நேபாளில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு ட்ரிக்கு பார்ப்போம். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு இப்போ நான் டோட்டலாக இது வந்துட்டு ஒரு 5 இது சொல்லியிருக்கேன். ஓகே, இதை இப்போ வந்துட்டு ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். அப்படி கேட்டாங்க. ஒருத்தன் வந்துட்டு பெய்ஜிங், சீனா அங்கே போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறான். ஓகேவா? அங்கே வந்துட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் கடன் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் உடனே மணிலா, பிலிப்பைன்ஸுக்கு போகிறான். அங்கே தான் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது. எதுக்காக போகிறான்? மணிக்காக போகிறான். அதனால் மணிலா, பிலிப்பைன்ஸ். ஓகேவா? அப்புறம் அங்கே என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏசியன் டெவலப் பேங்க் என்ன சொல்லிடுதுன்னா, நீ சீனாவில் தானே இன்வெஸ்ட் பண்ண போகிற, இப்போ சீனாலேயே ஒரு பேங்க் அங்கே இருக்குது, நியூ டெவலப்மெண்ட் பேங்க், என்டிபி, அங்கேயே போய் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சீனாவுக்கு வரோம். அது எங்கே இருக்குன்னா ஷாங்காய்க்கு வரோம். ஓகேவா? என்டிபி எங்கே இருக்குன்னா ஷாங்காய், சீனா. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியனில் போய் கடன் வாங்கிக்க, அதாவது தென்கிழக்கு மூலைக்கு போய் நீ கடன் வாங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் ஜாக்கிரதையாக போய் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக இதை சொல்லியிருக்கா, ஜகார்ட்டா, இந்தோனேசியா அங்கே தான் வந்துட்டு அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் இருக்குது. ஓகேவா? அதுக்கு தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஜாக்கிரதையானா ஜகார்ட்டா, தென்கிழக்கு மூலையில் போய் வாங்கிட்டு வா ஜாக்கிரதையான்னு சொல்கிறது தான் சவுத் ஈஸ்ட் ஏசியன் அசோசியேஷன். அதுதான் அப்படி சொல்லியிருக்கான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அங்கே வந்துட்டு போகிறான், சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷனுக்கு போகிறான். அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ வந்து பெரிய திமிங்கிலமாக இருக்க, பிக் ஷார்க்காக இருக்க, அதாவது ரிச் பர்சன் அப்படி தானே சொல்லுவாங்க. அதனால நீ வந்துட்டு பிக் ஷார்க். ஓகேவா? அதனால் ஷார்க் அமைப்பு அந்த சொல்லுவோம்ல சவுத் ஏசியன் அசோசியேஷனாக அந்த ஷார்க் டே போய் நீ கடன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். உடனே ஷார்க் எங்கே இருக்குன்னா நேபாளில் இருக்குது, காத்மாண்டு அங்கே இருக்குது. அங்கே வந்துடுறான். அங்கே வந்து காத்திருந்து கடன் வாங்குறான். காத்திருந்துன்னா காத்மாண்டுவில், நேபாளில் கடன் வாங்கிடணும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஏசியன் ஆர்கனைசேஷன் ஒரு 5 சொன்னால. ஏடிபி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்டிபி, சார்க்கு, சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன், எல்லாத்துக்கும் இதுதான் ட்ரிக்கு. 5த்துக்கும் இதுதான் ட்ரிக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வியன்னா, ஆஸ்ட்ரியா. இதில் வந்துட்டு ஒரு 3 இருக்குது ஆர்கனைசேஷன். அது என்னன்னு ட்ரிக் கூட பார்ப்போம். ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், ஓபேக் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகேவா? எங்கே இருக்குன்னா இதெல்லாம் வியன்னா, ஆஸ்ட்ரியாவில் இருக்குது. வியன்னா, ஆஸ்ட்ரியாவில் 3 ஆர்கனைசேஷன் இருக்குது. அது எல்லாமே இதுதான். இது எப்படி ட்ரிக்காக நாம வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வியன்னா, ஆஸ்ட்ரியாவில் 3மே வந்து பெட்ரோலு, அட்டாமிக் எனர்ஜி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் ட்ரிக்கே, அவ்வளோதான். பெட்ரோலியம், அட்டாமிக் எனர்ஜி, இண்டஸ்ட்ரியல். அதாவது இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் சொன்னால் அது, அடுத்தது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி, அடுத்தது யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரிக்கு இதெல்லாம் தேவை. ஓகேவா? இதுதான் வந்து ஆஸ்ட்ரியா, வியன்னா.
இது 3 நம்மள்ட்ட இருந்தால் எல்லா நாடும் நம்மளை வியந்து பார்க்கும். ஓகேவா? வியந்துனா வியன்னா ஆஸ்ட்ரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு கோப்பன்ஜன் டென்மார்க். ஓகேவா? இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் தான் டென்மார்க்கில் இருக்குது. அது என்னதுன்னா இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் தி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் தி சி. ஓகேவா? இதுதான் ஒன்று தான் இருக்குது. அதாவது 10 மார்க் கடலில் குதிச்சுன்னா 10 மார்க் போடுவேன். 10 மார்க்னா டென்மார்க். ஓகேவா? சீன்னு முடிஞ்சு இருக்குல்ல, இது ஒரு வார்த்தை, எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் தி சீன்னு. அதனால கடலில் குதிச்சா 10 மார்க் போடுவேன், 10 மார்க் போடுவேன். 10 மார்க் டென்மார்க். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரசல்ஸ், பெல்ஜியம். பெல்ஜியமில் 2 ஆர்கனைசேஷன் இருக்குது. ஒன்று வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன், இன்னொன்று வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நேட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, உக்ரைன் வாரில் நேட்டோ வச்சோம்னா அது பெல்ஜியம் தான். அது வந்துட்டு ஹெட் குவார்ட்டர். ஓகே, இப்போ இதுக்கு ட்ரிக் என்ன அப்படின்னா, பெல் அடித்தா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது காலையில் அலாரம் பெல் அடித்தா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்னா வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன், பெல்லுனா பெல்ஜியம். ஓகேவா? அடுத்ததுக்கு என்ன, நேட்டோவுக்கு வந்து என்னன்னா உக்ரைனுக்கு நேட்டோ பெல்லு, அதாவது இந்த சாவு மணி அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெல் அடிச்சிருச்சு. ஓகேவா? அதுதான் ட்ரிக்கு. ஓகேவா? பெல்லுனா பெல்ஜியம், நேட்டோ இருக்குது. நேட்டோ வந்து பெல் அடிக்குது உக்ரைனுக்கு, அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது பேர்ன், ஜெர்மனி. அங்கே வந்துட்டு ஒன்று தான் இருக்குது, யுனைடெட் நேஷன் வாலண்டியர்ஸ். ஓகேவா? ஜெர்மனியில் வந்துட்டு வாலண்டியராக வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் அந்த நாடு. ஓகேவா? அதுதான் அதுக்கு ட்ரிக்கே. வாலண்டியராக வந்து ஜெர்மனியில் எல்லோரும் சோசியல் சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மேட்ரிட், ஸ்பெயின். அங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது என்னதுன்னா வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன். ஓகேவா? டூர் போகிறப்ப பெயினே நம்மளுக்கு வராது. ஓகேவா? இல்லைன்னா பெயின் இருந்தால் போயிடும், டூர் போகணும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன்னா டூர் போனால் பெயின் வராது, பெயின் இருக்காது. பெயின்னா ஸ்பெயின். ஓகேவா? இதுதான் பாட்காஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ரிமைனிங்க்கு நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.